காலையில் எழுந்த உடனே 10லேருந்து 15 தடவை தொடர்ந்து தும்மல் வருதா? தொண்டை அரிப்பு, காதரிப்பு, கண்ணரிப்பு, மூக்கில் லேசாக தொட்டாலே தும்மல் ஆரம்பிக்குதா? அப்படின்னா இது சாதாரண சளி இல்லைங்க, பெரும்பாலும் அலர்ஜிக் ரைனைட்டிஸாக இருக்கலாங்க. இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளோட உணவில் பப்பாளி மற்றும் அன்னாசி பழங்களை உணவில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கும் பப்பைன் மற்றும் என்சைம்கள் பார்த்தீங்கன்னா சைனஸில் இருக்கும் சளி, வீக்கம் மற்றும் அலர்ஜியை குறைக்க உதவுதுங்க. அதனால மூக்கு அடைப்பு, நீர்க்கட்டு போன்ற பிரச்சனைகளும் குறைய ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியங்க. அதில் குறிப்பாக கொய்யாப்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு மாதிரியான பழங்களை அடிக்கடி சாப்பிடுங்க. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக வச்சிருக்கவும் அலர்ஜி அறிகுறிகளை தீவிரத்தை குறைக்கவும் உதவுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்கள் அலர்ஜியாக இருந்தால் சாப்பிட்ட உடனே உதடு, நாக்கு அரிப்பு, வீக்கம், தோலில் தடிப்பு கொண்டு வந்தால் அவங்க சாப்பிட வேண்டாங்க. இன்னொரு முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். இதில் இருக்கும் குக்குமன் பார்த்தீங்கன்னா இயற்கை பொருள் உடல் ஏற்பட அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் உதவுதுங்க. 1/2 டீஸ்பூன் நல்ல மஞ்சளை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா பாலில் கலந்து குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸுடனும் சேர்ந்து எடுத்துக்கலாங்க. அலர்ஜி அடிக்கடி வந்தால் உங்கள் தினசரி வாழ்க்கையை பாதிக்குதுன்னா அதை சாதாரண தும்மல்னு நினைக்காதீங்க. காரணத்தை கண்டுபிடிச்சு ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கிறதுனால அலர்ஜியை சரி பண்ண முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.